போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 28/7/2021 உதவி இயக்குனர் பதவி, அதே போல் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர், இந்த பதவிகளுக்கான நேர்முக தேர்வு பற்றிய ஒரு செய்தி வெளியீடு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 போஸ்டிங்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. இந்த 2 பதவிகளுக்கான தேர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிந்தது. எக்ஸாம் எழுதின தேர்வகர்லேருந்து எத்தனை பேர் வந்து நேர்காணலுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 218 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதி, அதே போல் 12ஆம் தேதி நடக்க போகுது. 11/8/2021, அதே போல் 12/8/2021 இந்த தேதிகளில் வந்து நேர்காணல் நடக்க போகுது. ஸோ எவ்வளோ பேர் வந்து நேர்காணலுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218 பேர். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ அதுக்கெல்லாம் 1 by 1 அவங்க அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இதே போல் இனி வரக்கூடிய தேர்வுகள் என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2021 கொடுத்த பிளானர் படி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணல. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அப்டேட்டை வச்சுட்டு அதில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்களோ அந்த தகவலை நோக்கி எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தகவல். நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் தினசரி ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் வந்து எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏதாவது தகவல் கொடுக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நேரம் தான் வீணாகும். ஏன்னா சிலபஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்னென்ன பாடங்கள் படிக்கணும்னு தெரியும். புக்ஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், இல்லை ஸ்கூல் புக் இருக்கும். புக்ஸ் இல்லாதவங்க முடிஞ்ச வரையும் புக்கை கலெக்ட் பண்ணி படிங்க. தினசரி படிங்க, அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்த்தி வரும். நன்றி, வணக்கம்.